சிவகங்கை மீடியா நெட்வொர்க் பிரசன்ஸ் தி சிவகங்கை பாட்காஸ்ட். இது ஜஸ்ட் ஒரு பாட்காஸ்ட் இல்ல, இது வந்து நம்ம சிவகங்கை ஊருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அச்சீவர்ஸோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் நம்ம கொண்டு வர போறோம். அண்ட் கம்யூனிட்டிக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றவங்களை பத்தி அண்ட் இந்த கம்யூனிட்டியோட ஃபியூச்சரை ஷேப் பண்ண போற சேஞ்ச் மேக்கர்ஸ் பத்தி இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, நம்ம கெஸ்ட் வந்து தி BRK ஸ்போர்ட்ஸ் ஹப்போட ஓனர்ஸ் மிஸ்டர் பாரதி ராஜா சார் அண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திகா பாரதி ராஜா மேம். ஹலோ சார். ஹலோ மேம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஓனர்ஸ் ஆஃப் BRK. ஸோ உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ நீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஒரு 20 இயர்ஸ் பேக் ஃபாரினுக்கு போனோம், ஏதாவது ஒரு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப சிவகங்கைக்கு வரும்போது, வெக்கேஷனுக்குன்னு வரும்போது நமக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ் எதுவுமே கிடையாது. வந்துட்டு மதுரைக்கு போகிறது இந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்தோம். இப்போ திடீர்னு சரி நமக்கு ஒரு ஐடியா, இந்த ப்ராப்பர்ட்டியை ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணலாம், அதுவும் வந்து இந்த சொசைட்டிக்கு எந்த மாதிரி ஒரு திருப்ப கொடுக்கலான்னு நாங்கள் யோசிச்சதுன்னா ஒரு ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டி ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து டர்ஃப் வந்து கொஞ்சம் மற்ற சிட்டியில் வந்து நல்லா இருந்துச்சு. எங்களோட ஐடியா என்னன்னா, சிவகங்கையில் அந்த மாதிரி ஒன்று இல்லை. ஸோ அந்த ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப டாப் லெவலாக இருக்கணுங்கிறதுனா யோசிச்சு கிரிக்கெட், பேட்மிண்டன் டர்ஃபு, அப்புறம் வந்துட்டு கிட்ஸ்க்கான பிளேயார்டு, அப்புறம் வந்து பிக்கிள் பால், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு பெரிய கம்யூனிட்டியாக டெவலப் ஆகி வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான ஐடியா மேம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேரோட ஆசை என்னன்னா வெளியில போய் சம்பாதிக்கணும் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி வந்து அதை வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு திருப்ப கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்றது சின்னதா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். ஸோ நீங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா எல்லாருக்குமே இருப்பீங்க. ஸோ இந்த ஐடியா எப்படி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிளானிங் ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்றது பிளானிங்? பசங்க தான் ஃபர்ஸ்ட். பசங்க வந்தாங்கன்னா எப்ப பாரு மொபைல் வச்சுட்டே இருப்பாங்க, இல்ல டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, வேற எதுவுமே பண்றதே கிடையாது. ஸோ அப்ப வந்து எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னா, ஓகே வாங்க மதுரைக்கு போகலாம், இல்லைன்னா காரைக்குடி போகலாம். ஸோ பசங்க தான் என்னோட மெயின் தாட்டு. பசங்களுக்கு இப்போ என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஏதாவது இப்போல்லாம் பாருங்கள், இப்போ வெக்கேஷன் வந்துட்டாலே உடனே இப்போ பேட்மிண்டன் கோச்சிங், நாங்கள் மார்னிங் வந்து ஃபுட்பால் கோச்சிங் வரோம், ஈவினிங்னா பேட்மிண்டன் கோச்சிங், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு கிட்ஸ் பார்க்கில் உள்ளே போய் விட்டு விளாண்டுட்டு இருப்பான். ஸோ பசங்க தான் கண்டிப்பா இப்ப இருக்கிற பசங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கிரீன் டைம் தான் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த டர்ஃபா இருக்கட்டும் அண்ட் பேட்மிண்டன் அண்ட் அது மட்டும் இல்லாம பிக்கிள் பால், இது வந்து இப்போ பூம் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஸ்போர்ட். ஸோ அதை வந்து நீங்க எங்க சிவகங்கைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு இதை பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்ப கமெண்டபிளான விஷயம். ஸோ கொஞ்சம் வாக் த்ரூ பண்ணலாமா என்னென்ன இருக்குன்ற? இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிச்ச ஸ்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல கண்டிப்பா வந்து கிரிக்கெட் இருக்கும் அண்ட் ஃபுட்பால் இருக்கும். ஸோ இந்த டர்ஃப் வந்து நீங்க பண்ணதுக்கு, இந்த பில்ட் பண்ணதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க, அதை எப்படி பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பேசிக்கா இப்போ மிஸ்ஸஸ் சொன்னாங்க, குழந்தைங்க வந்து இப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்தோடனே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் இல்லாமல் அடிக்கடி கேட்பாங்க, டேடி இதே மாதிரி ஏதாவது பில்ட் பண்ணலாமா கேட்பாங்க. ஸோ ஓகே ஒய் நாட், ஒய் ட்ரை சம்திங் அப்படின்ட்டு அப்படியே ஆரம்பிச்சது அந்த டர்ஃபு. ஸோ பேசிக்காக வந்து நம்ம சிவகங்கை வந்து இன் ஜெனரலாக பார்த்தோம்னா வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஐடியா அதுதான் ஆக்சுவலாக இருக்குது, எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்குது. இப்போ யாரு கேட்டாலுமே வந்து சிவகங்கை மாவட்டம்னா பின்தங்கிய மாவட்டம். ஏன் வந்து நம்ம மக்கள் ஸ்டில் வந்து நமக்கு ஈவன் அடுத்த ஜென்ரேஷனுமே வந்து அதே லெவல்லே போகணும், அப்படி இருக்கக்கூடாது. சரி ஓகே நம்ம சைட்லேருந்து ஏதாவது வந்து டெவலப் பண்ணுவோம். ஸோ குழந்தைங்களும் கேட்குறாங்க, அவங்களுக்காக பண்ணும்போது ஆரம்பிச்சது தான் வந்து இது. ஸோ நார்மலாக வந்து ஒரு சாதாரணமாக இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணுவோம். ஸோ நம்ம குழந்தைங்க இங்கே வந்து விளையாடுறவங்க வந்து ஓகே ஒரு ஸ்டேட் மேட்ச்சுக்கு போனாலோ அல்லது இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு போனாலோ அவங்களுக்கான தரமான வந்து ஒரு ஃபீல்டு இருக்காது நம்ம ஊரில், இல்லை ஆக்சுவலாக பேசிக்காக இல்லை. அதை வந்து நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஆரம்பிச்சதான் வந்து இது. ஸோ வந்து இது ஆக்சுவலாக வந்து இந்த டர்ஃப் பண்ணது வந்து ஃபிஃபாவோட ஆர்டிஃபிஷியல் அப்ரூவ்டு கிராஸ் மெட்டீரியல். ஸோ இதில் வந்து கீழே விழுந்தா அடிப்படாது. ஓகே. ஸோ மண்ணு தரையில் நம்ம விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பட் அதோட நெக்ஸ்ட் லெவல் ஒரு சேஃப்டி ரீசன் ப்ளஸ் வந்து ஒரு
ஹை லெவலான ஒரு என்விரான்மெண்ட் இது. ஸோ இதுக்குன்னு ஒரு சர்டன் ரேஞ்ச் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸில் இந்த டர்ஃப், அதாவது ஒரு ஹாஃப் கிரவுண்டு, ஃபுல் கிரவுண்டு இல்லாமல் ஒரு ஹாஃப் கிரவுண்டாக்கான மெஷர்மெண்ட்ஸ் இது. ஸோ இது இல்லாமல் இதை சுற்றி வந்து நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு விஸ்தாரமான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணது. இந்த டைரக்ஷனை விட இந்த டைரக்ஷன் வந்து கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பாலுக்கு நல்லா இருக்கும்னு நாங்கள் இந்த சைடு சூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போர்டெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லி ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து யாருமே ஹட் பண்ணிடாது, ஈவன் வந்து விழுந்தாலுமே வந்து அடிபடாது. இன் அடிஷன் பார்த்தோம்னா வந்து நம்ம சரௌண்டிங் நெய்பர்ஸுக்கு வந்து யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏன் நம்ம மெசேஜ் சொன்னாங்க, இந்த பக்கம் வந்து பண்ணுற இன்னொன்று காரணம் என்னன்னா பக்கத்தில் வந்து நெய்பர். ஸோ வந்து இங்கே வந்து விளையாடும் போது அந்த நாய்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது. அப்படின்னால அந்த ஒரு ரீசனால வந்து தான் வந்து இது பண்ணுது. ஸோ வெளியே பார்த்தோம்னா ஆக்சுவலாக ரோடுக்கு வெளியே போனாலே வந்து உள்ளுக்கு இருக்கிற எந்த நாய்ஸுமே இருக்காது. வெளியில் உள்ள பப்ளிக் ரெசிடென்ட்ஸுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி நம்மளால வந்து நம்ம டெவலப் பண்ணுறதால யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. இது எல்லாமே ஆமாம், இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காரு. பண்றவங்களுக்கும் வந்து அது ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணியிருக்கீங்க. இதுல வந்து நிஜமாவே பாராட்ட வேண்டிய விஷயம் இது. ஈவன் அடுத்த பார்த்தோம்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட் சைட்லேருந்து ரோட்லேருந்து பார்த்தோம்னா உள்ள வந்த மாதிரி பேசிக்காக வந்து டஸ்ட் ஃப்ரீ பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பேப்பர் பிளாக் போட்டு ஓவராலாகவே வந்து ஒரு டஸ்ட் வராத அளவுக்கு தான் பண்ணி வச்சுருக்கோம். ஈவன் அந்த ஒரு கார்னர் மட்டும் இருக்கும், அதுவுமே வந்து ஃபியூச்சரில் வந்து டெவலப்மெண்ட்காக எக்ஸ்பெக்டிங் சூம் Something bigger. ஸ்விம்மிங் பூல் ஆர் சம்திங். Oh, nice. Maybe just a kin. Okay. So next thing வேற என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சார், அதை பார்க்கலாமா? Oh, sure. இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ். என்னதான் டர்ஃபில் வந்து விளையாண்டாலும் ஒரு நெட் ப்ராக்டிஸ் கிரிக்கெட் பர்சனுக்கு ஒரு நெட் ப்ராக்டிஸுங்கிறது ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலான பிளேஸ். ஸோ அதுக்காக செப்பரேட்டாக பண்ணது தான் இது. இது ஒரு நல்ல ஐடியா மேம். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், யாருக்கு வந்து கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அவங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வந்து கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக் பால் இந்த பவுலிங் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து இங்கே பவுல் பண்ணிட்டே மிஷின் போய்கிட்டே இருக்கும், அவங்க நெட் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. நல்ல அட்வான்ஸ்டாவுமே நீங்க இப்போ வந்து இங்க சிவகங்கையில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. அதுபோக கோச் இருக்காங்க, கண்டினியூவாக ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கு. நல்ல இனிஷியேட்டிவ் இது. ஸோ இது வந்து பிக்கிள் பால் வித் பேஸ்கெட் பால், ஒரு ஹாஃப் பேஸ்கெட் பால் கிரவுண்டு. இங்க வந்து ஈவினிங் டைம்ல நிறைய பேரை பார்க்க முடியறது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பசங்க எல்லாம் வராங்க. கோச் பசங்க எல்லாமே இன்ட்ரெஸ்டடா வந்து இப்ப விளையாட வராங்க. ஸ்கிரீன் டைமை வந்து வெளியில வந்து இங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு இங்க வந்து விளையாடுறதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். எல்லா பேரண்ட்ஸ்க்குமே கண்டிப்பா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாம், நாங்கள் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த்தே ஆல்மோஸ்ட் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி எல்லா கேம்ஸையும் சேர்த்து கிரிக்கெட், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், நெட் ப்ராக்டிஸ் எல்லாமே சேர்த்தா ஆல்மோஸ்ட் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹப்ல படிச்சுட்டு இருக்காங்க. நைஸ் மேம். இந்த ஓப்பனிங் அப்போ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தது மக்கள் கிட்ட? அதை பார்த்தோன்னே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது? எல்லார்கிட்டேருந்தும் சொன்னது என்னன்னா, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டா, இவ்வளோ பெருசு சிவகங்கை மக்களுக்கா அப்படின்னு அப்படிதான் எல்லாரும் எங்களை கேட்டாங்க. நாங்களும் ஆசைப்பட்டோம், மக்களும் ஆசைப்பட்டாங்க. ஸோ அது we happy actually when we built, we actually very very happy. ஒரு நிஜமாவே வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் மேம். யாருக்கா இருந்தாலுமே வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் வரதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலத்துல. நீங்க வந்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த இடத்துல பில்ட் பண்ணி இவ்வளோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா ஹெல்த்தியா பண்ணியிருக்கிறது, எல்லாருக்குமே வந்து ஃபிட்னஸை வந்து கொஞ்சம் அதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து கண்டிப்பா வந்திருக்கும். இது வரைக்கும் இல்லாம இருந்தாலுமே வந்து இங்க வந்து ஒரு தடவையாவது பார்த்தா கூட சரி நம்மளும் கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்ற தாட் வந்து கண்டிப்பா வந்து சின்ன பிள்ளைங்கன்னு இல்லை, இங்க இருக்கிற யங் உமன்ஸையுமே நான் வந்து கால் பண்றேன் இந்த மீடியா மூலியமா. ஸோ லேடிஸ் வந்து பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு வந்து அவங்களும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
தே வாண்ட் டு ப்ளே, தே வாண்ட் டு ஹாவ் தியர் ஓன் டைம். கண்டிப்பா கண்டிப்பா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கான அந்த ஓன் ஸ்பேஸ் இருக்கு, அவங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கு. ஸோ வீடு மட்டுமே இல்ல, அது மென்னுக்கா இருந்தாலும் சரி விமென்கா இருந்தாலுமே சரி. மென்னு ஆப்வியஸ்லி வந்து வெளியில நிறைய வேலைகள் இருக்கு. விமென்னாலே வீடு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்புல தான் நம்ம இருக்கோம். இப்ப கம்மி ஆயிருக்குன்னு சொல்லலாம், பட் அது வந்து இன்னும் சில இடத்துல வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட ஆசைகள் அது எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றிக்கணும். நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டி வந்து இங்க பேட்மிண்டன். இது பார்க்கவே வந்து விளையாடணும்னு கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கு. இதோட செட்டப் அண்ட் பிளானிங்லாம் நீங்க எப்படி பண்ணீங்க சார்? வந்து டபுள் கோட், ஆக்சுவலா சிங்கிள் கோட்னா காஸ்ட் வைஸ் ஒரு எஃபெக்டிவா இருந்திருக்கும். ஆனா டபுள் கோட்டுங்கும் போது கொஞ்சம் நல்லா பார்க்க விஸ்தாரமா ஜெய்ஜாண்டிக்கா அதான் அந்த விளையாடணுங்கிற ஆர்வத்தை வந்து கண்டிப்பா இந்த இடம் வந்து எல்லாருக்குமே ஒரு தூண்டி விட்டுரும். வி கேன் சி ஒரு நல்ல கம்யூனிட்டி இங்க டெவலப் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி விளையாடுறவங்களால. அதே மாதிரி கோச்சிங்குமே வந்து நான் பார்த்தேன். ஸோ சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இங்க கோச்சிங் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து மார்னிங்ல வந்து புக் பண்ணி 6 to 8 o'clock, 5 to மார்னிங் 5 to 6 ஏர்லி மார்னிங் வந்து புக் பண்ணி விளையாடுறாங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோச்சிங் வந்து 4 to 7 போயிட்டு இருக்கு. 4 PM to 7 PM. சார் அது வந்து நீங்க மெம்பர்ஷிப் அந்த மாதிரி இல்ல எந்த மாதிரி அந்த சம் பிளான்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நீங்க? இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ரோல் பண்ணிடுறான். மற்றபடி வந்து மந்த்லி புக்கிங் அண்ட் அவர்லி புக்கிங் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ நம்ம லோக்கல் மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு சில இதை வந்து மேனேஜ் பண்ணி போயிட்டு. கண்டிப்பா இங்க சிவகங்கையில இருக்கிற ஒரு கேப்பை வந்து நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில போறப்போ ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இல்லாம கொஞ்சம் தடுமாற்றம் அந்த இல்லைன்னா போகவே வந்து பயப்படுவாங்க, நம்ம ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி இல்லாம நீங்க அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இங்க வந்து இதை வந்து ஓபன் பண்ணிருக்கீங்க. இந்த கோர்ட் வந்து ஒரு இன்டர் ஜோன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் விளையாடுற ஒரு ஜோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் தான் இது. ஸோ இங்க விளையாடுறவங்க கண்டிப்பா அங்கேயும் போய் நல்லா விளையாடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட் என்ன மேம்? உங்க 2 பேருக்கும் எதுல வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கு? பேட்மிண்டன் அண்ட் கிரிக்கெட். உங்க பசங்களும் நீங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ணிருக்கீங்க? ஆமா, அவங்க ஃபுட்பால் பிராக்டிஸ் போறாங்க. உங்களுக்கு இந்த ஐடியா வந்து நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கீங்க இல்லையா? இப்போ அங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் வந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாமா சிவகங்கையில இந்த மாதிரி பில்ட் பண்றதுக்கு? கண்டிப்பா. அங்க வந்து பசங்க வந்து டெய்லியுமே ஈவினிங் ஏதாவது ஒரு கிளாஸஸ் போவாங்க. ஒரு நாள் ஃபுட்பால் போவாங்க, ஒரு நாள் அபாக்கஸ் போவாங்க, ஒரு நாள் ஃபோனிக்ஸ் கிளாஸ் போவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிளாஸஸ் போவாங்க. இங்க வந்து அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ராப்பரா இல்லை. ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொண்டு வரணுங்கிற ரீசன் வந்தது. நம்ம பசங்க அங்கெல்லாம் நிறைய கத்துக்கிறாங்க, இங்க ஏன் அதை கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் ரீசன். கண்டிப்பா இங்க இருந்து யாராலுமே வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா பக்கத்துல இருக்க சிட்டிஸ்க்கு தான் நம்ம போற மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து இங்க சிவகங்கையே பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நம்ம எது பண்ணாலுமே வந்து குவாலிட்டியா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து லாங் டர்மா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வரணும். அந்த ஒரு ரீசன் அந்த பேஸ் பண்ணி தான் பண்ணது. கண்டிப்பா. ஸோ நீங்க பார்த்துருக்கீங்க அந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து நல்லாவே தெரியுது. உங்களோட எஃபர்ட் வந்து நீங்க வந்து இதுல எவ்வளவு போட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க வந்து ஓவர்சீஸ்ல இருந்தாலும் இங்க இந்த மேனேஜ்மெண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ல எல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான இது வந்து மதுரையில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் என்கேஜ் பண்ணியிருந்தோம். அவங்க ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட கான்ட்ராக்டர் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அவங்க வந்து ஃபுல்லா நம்ம கிட்ட வந்து ஸ்கெடியூல் கொடுத்துட்டாங்க, இந்த மந்த் இந்த ஒர்க்கை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு. ஸோ அதை மட்டும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். அவங்க வந்து சொன்ன டைம்ல அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து இந்த பிளான் நீங்க 2 பேரும் யோசிக்கிறப்போ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றப்போ அவங்களோட தாட் என்ன இருந்தது? எதுக்கு இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி क्वेश्चंस இருந்ததா இல்ல மோட்டிவேட்டிங்கா இருந்தாங்களா? எல்லாமே ஆக்சுவலாக வந்து ஓகே பண்ணுங்க, நல்லபடியாக பண்ணுங்க. யாருமே வந்து இல்லை அதுக்கான அப்ஜெக்ஷன் சைடில் வந்து யாரும் போகல. டெவலப் பண்ணுங்க, நம்ம ஒரு நல்ல முடிஞ்ச வரை நம்மளால முடிஞ்ச என்ன பண்ணுவோம் அது மாதிரி ஃபுல் சப்போர்ட். நீங்க as a கப்புலா வந்து இதை ரன் பண்றீங்க இல்லையா? ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க மேம். இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எப்படி வந்து நீங்க அதோட டெசிஷன் மேக்கிங் வந்து எப்படி நீங்க அதை வந்து யோசிப்பீங்க ஒரு சால்வ் பண்றதுக்கு? விஷயம் சோஃபார் வந்து எடுத்துட்டாங்கன்னா நான் விட்டுருவேன், நான் டிசிஷன் எடுத்தேன்னா அவங்க விட்டுருவாங்க.
சோஃபார் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம சிவகங்கை மக்கள் வந்து வெரி சப்போர்ட்டிவ். அது மாதிரி இஷ்யூவாக எதுவும் கிடையாது. சோஃபார் வந்து எவ்ரிதிங் சோஃபா சப்போர்ட். நைஸ் சார், நைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம், சின்ன பசங்களுக்குன்னா வந்து அதாவது ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு சொல்றது 60+ 70+ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கிள் பால் இருக்கு. அதே மாதிரி இன்னும் சின்ன பசங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிளே ஏரியா இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அந்த பிளே ஏரியால என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஜென்ரலி கிட்ஸ் ஏரியா, பிளே ஏரியானாலே ஒரு சிம்பிள் பார்க் இருக்கும். பட் நீங்க இந்த ஒரு கேர் எடுத்து அதுக்கான கிரவுண்டா இருக்கட்டும், ஒரு ஏசில விளையாடணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கீங்க. இதை பத்தி, இதோட பிளானிங்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இதோட அந்த ஃப்ளோர் பேர் வந்து இபிடிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா பிள்ளைங்க கீழே விழுந்தாங்கன்னா அடிப்படாம இருக்கிறதுக்கான ஒரு ஃப்ளோரிங் இது. ஸோ அது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 3 கலர்ஸ் 4 கலர்ஸ் சூஸ் பண்ணது. அது போக இன்டோர் அவுட்டோர் 2 செட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டோர் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஏர்கான் வித் ஸ்பேஸ். அவுட்டோருங்கிறது நம்ம சின்ன பிள்ளைல விளையாண்டு வந்தது அதே ஒரு ராட்டனம், ஊஞ்சல் அந்த மாதிரியான ஒரு இது. அதுலயே அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ரோப்ல மேல ஏறி போற மாதிரி ஒரு ஹைக்கிங் மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் இது. இங்க கூட்டிட்டு வர பேரண்ட்ஸ்க்குமே வந்து இது பாக்குறப்போ ஒரு நாஸ்டால்ஜிக்கா இருக்கும். அவங்க சின்ன வயசுல எல்லாம் வெளியில போய் கண்டிப்பா விளையாடி இருப்பாங்க. அதே எக்ஸ்பீரியன்ஸா அவங்க பசங்களுக்கும் அப்படின்னு கொடுக்கணும்ன்றப்போ இது வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ். என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க உள்ள விட்டுட்டு அவங்க அம்மா அப்பாக்கள் வெளியில உட்காந்துக்குவாங்க. சில பேர் உள்ள உட்காந்துக்குவாங்க. ரொம்ப கை குழந்தைய அழைச்சிட்டு வரவங்க 2 வயசு 3 வயசுக்கு மட்டும் கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து உள்ளர போகணும். உள்ள வரும்போது ஷூ, செப்பல்ஸ் எதுவுமே அலௌட் இல்லை. சாக்ஸ் மட்டும் தான் போட்டு வரணும். ஹைஜீனிக் ரீசன் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா நிறைய கேம்ஸ், நிறைய ஹடில்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்து பிள்ளைங்க விளையாடுற மாதிரி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஹைக்கிங் மாதிரி. அப்புறம் வந்து அதோட கேம் பேர் என்னப்பா? டிராம்பலின். ஸோ அந்த ஜம்ப் பண்ணும் போது பசங்க வந்து ஒரு ஹைப்பர் ஆகுறாங்கல்ல அந்த மாதிரி. அப்புறம் அதுல வந்து அதுக்கப்புறம் உள்ளார வந்து ஒரு கேவ் மாதிரி உள்ள போயிட்டு வெளியே வந்து இந்த பூஸ்டப்ல இடிச்சுட்டு இந்த ஸ்லைட்ல வர்றது. ஸோ சின்ன பசங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம பால்ஸ் போட்டிருக்கோம். ஒரு ஏசி என்விரான்மெண்ட், நல்ல ஒரு கூலிங்கான என்விரான்மெண்ட். பால்ஸ்குள்ளே நிறைய இந்த மாதிரி ஒரு அனிமல் தீம்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ 25 கிட்ஸ் வரைக்கும் ஒரு பேட்ச். 25 கிட்ஸ் ஆனோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த 25 கிட்ஸை விடுறது. இது வந்து வீக்லி மண்டே வந்து கம்ப்ளீட்டா பாலை ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லா வேக்யூம் பண்ணிட்டு பால்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப ஒரு 4 to 5 hours வந்து எம்டியா விட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் திரும்ப இந்த பால்ஸை ரீஃபில் பண்ணுவோம். நல்ல ஹைஜீனிக்கா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்த. சானிடைசேஷன் கன்ஃபார்மா இருக்கு. இது போக பசங்களை உள்ள விடும்போது காஃப் கோல்டு இருந்தாலோ இல்ல ஃபீவர் இருந்தாலோ நாங்க வந்து உள்ள விடுறது கிடையாது. அதே மாதிரி less than 3 years or 4 years பசங்க டைப்பர் யூஸ் பண்ற பசங்க வந்து கன்ஃபார்மா டைப்பர் போட்டு உள்ள வரணும். சம்டைம்ஸ் அவங்களே மீறி வந்து சின்ன பிள்ளைங்க யூரினோ இல்ல வேற ஏதாவது போயிடுறாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து அதை கன்சிடர் பண்ணணும். மற்றவங்களுக்கும் அதை வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் ஹைஜீனிக்கான என்விரான்மெண்ட் நாங்க கொண்டு போறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் அதுக்கும் வந்து சொசைட்டிலே வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருந்து நமக்கு கொண்டு வந்திருக்கிற ஃபெசிலிட்டியை வந்து ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்றதுக்கு நம்மளும் வந்து அப்கிரேட் ஆகும். நீங்க ஓபன் பண்ணில இருந்து இப்போ வரைக்கும் ரன் பண்ணினதுல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன், எதர் அது ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னீங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு அப்ரிசியேஷன்? இல்ல நிறைய வந்துச்சு. எனக்கு ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வருது அப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்து சென்னையில இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்திருக்காங்க. ஏதோ சம் பேங்க்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து சென்னை பேசிக், அவங்க அங்கே இருந்து வளர்ந்தவங்க. ஸோ இங்க வரும்போது இங்க எந்த என்விரான்மெண்ட்டும் வந்து ஒரு ப்ராப்பரான என் குழந்தைக்கு கொடுக்க முடியாது, விளையாடுறதுக்கு இடம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்தாங்களாம். இது ஓப்பன் பண்ணதுலேருந்து வர்றாங்க, ரெகுலரா வருவாங்க. ரெகுலரானா வாரத்துல 4 நாள் வந்துருவாங்க. ஒரு ஈவினிங் 6க்குலாம் குழந்தைய அழைச்சிட்டு வந்துருவாங்க. 1 hour உள்ளர விளையாட வச்சிருவாங்க. 7:30க்கு அப்புறமேட்டுக்கு இங்க கொஞ்ச நேரம் நடந்துட்டு அப்புறம் அந்த கார்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு 9 மணிக்கு தான் போவாங்க. ஸோ எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஈவினிங்
டைம் பாஸ் பண்றது குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டுல ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாம இங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரியான இடமா இருக்குன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்து ரொம்ப தேங்க் பண்ணாங்க. ஐயோ நான் வந்து சென்னையில இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தப்ப ரொம்ப ஐயோ சிவகங்கையா ஐயோ ஒவ்வொரு தடவை மதுரைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் என் வீடு பக்கத்துலதான் இருக்கு, நான் டெய்லி நடந்து வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஆஸ் அ பேரண்டா வந்து இன்னொரு பேரண்ட்டை வந்து பாராட்டுறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ஓவர்சீஸ்ல இருக்கீங்க, இங்க இருந்து வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற டீம் அவங்கள பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க? மேனேஜர்ஸ் இருக்காங்க இதை பாக்குறதுக்கான நிறைய. ஸோ எங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க வந்து ஒர்க்கருங்கிறத தாண்டி இந்த பிஆர்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தான் நாங்க அவங்கள பாக்குறோம் நாங்க. கண்டிப்பா. அண்ட் நீங்க ரெஸ்டாரண்ட்டும் வச்சிருக்கீங்க. சோ அந்த தாட் எப்படி வந்தது மேம் உங்களுக்கு? ஸ்போர்ட்ஸ் ஹப்ன்றது போய் கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும். பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா பிள்ளைங்களை இங்க விட்டுட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆயிக்குவாங்க. இது ஆக்சுவலா இது நடந்தது. அந்த பசங்க ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்து விளையாடுவாங்க. தே ஆர் நாட் பசங்க கிடையாது, தே ஆர் அடல்ட்ஸ், தே ஆர் ஆக்சுவலி ஃபேமிலி மேன். 8 மணி 9 மணிக்கு வந்து புக் பண்ணாங்கன்னா பயங்கரமா விளையாடுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒய்ஃபு குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு வந்துருவாங்க. ஸோ குழந்தைய கொண்டு உள்ள விட்டுட்டு ஒய்ஃப் வாக்கிங் நடப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஸோ அப்போ வந்து இது முடிச்சுட்டு அவங்க எல்லாருக்கும் அது ஒரு ஒய்ஃபை மெட்டீரியல் எல்லாருக்கும் என்னது, வீட்டுக்கு போனா சமைக்க கூடாது, சாப்பிட்டு போயிடணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த லெவல் என்ன யோசிச்சோம்னா ரெஸ்டாரண்ட் இருந்தா ஓகே அப்படின்னு. அப்ப இங்கே விளையாண்டு முடிச்சுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு ஜாலியா வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஹால். இந்த பார்ட்டி ஹால் வந்து என்ன ரீசன்காக ஸ்டார்ட் பண்ணோம்னா, ரெஸ்டாரண்ட்னாலே வந்து கண்டிப்பா வந்து பார்ட்டி ஆர்டர்ஸ் மற்ற நிறைய கேட்டரிங் ஆர்டர்ஸ் வரும். ஸோ அப்போ அந்த ஆர்டர்ஸ் நம்ம கரெக்டாக கொண்டு போனோம் அப்படின்னா வேற எங்கேயாவது ஃபுட் சப்ளை பண்றதை விட நமக்குன்னு ஒரு ஸ்பேஸை ஒன்று ரெடி பண்ணிட்டு அங்க பண்ணலாம் அப்படிங்கறது அந்த பார்ட்டி ஹாலோட. ஆஸ் அ உமன் ஆண்டர்பிரினரா நீங்க வந்து ஒரு அட்வைஸ் பண்ணணும் உமன்ஸ்க்கு அவுட் தேர் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹஸ்பண்ட் பசங்கள பிசினஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுனா கண்டிப்பா நம்ம கொண்டு போயிடலாம். கண்டிப்பா மேம். லைக் அண்ட் ஓவர்சீஸ்ல இருக்காங்க, இங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வருது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க மேம். அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட சப்போர்ட், என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியோட சப்போர்ட் இங்க இருந்துச்சு. சிஸ்டர் இன் லாவோட பசங்க இருந்தாங்க, ப்ளஸ் வந்து இவரோட பிரதர்ஸ் இல்லை மற்ற ரிலேட்டிவ்ஸு. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கிற ஃபேமிலி ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸு, அந்த ப்ராப்பரான ஒரு கான்ட்ராக்ட் பர்சன் இவங்கெல்லாம். ஏன்னா இப்போ இது பண்ணது எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் இது பண்ண. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நல்ல தாட் வரணும், இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட் வந்து ஒரு நல்ல தாட்டா இருக்கணும். அதே மாதிரி கமர்ஷியல் பேசிஸா இல்லாம அந்த கம்யூனிட்டிக்கான நெக்ஸ்ட் லெவலா இருக்கணும். கண்டிப்பா இந்த இடம் வந்து அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும். அண்ட் இங்க வந்து என்னன்னா இவங்கதான் வரணும் அவங்கதான் வரணும்னு இல்லாம ஒரு ஃபேமிலில 2 வயசுல இருந்து ஒரு 60+ வரைக்கும் வந்து விளையாடுற மாதிரி இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட்ல இருக்கிற பிக்கிள் பால் முதற்கொண்டு நீங்க இங்க வச்சிருக்கீங்க. மாமியார் மாமனார்லாம் அழைச்சு கொண்டு வந்து எல்லாம் வாக்கிங் நடக்கிறாங்க. நைஸ். அது வந்து ஒரு ஃபேமிலியோட கெட் டுகெதர் ஸ்பேஸ் மாதிரியே இங்க வந்து சிவகங்கையில அதுவும் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஒரு டஸ்ட் ஃப்ரீயா நல்ல காத்தோட்டமா வந்து இருக்கிறது வந்து சிவகங்கையில பாத்தீங்கன்னா இப்ப பெரிய ஸ்பேஸ் இதுதான். அண்ட் உங்க பிஸி ஸ்கெடியூல்ல இந்த டைம் வந்து எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கும் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்க ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். எங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா கேட்டு உங்க டைம்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணி எங்களை பத்தின விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுலே நாங்களும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்றோம். தேங்க்யூ. இப்போ நம்ம எதுக்கு பில்ட் பண்ணோம்? நான் எப்போதும் சிங்கப்பூர்லேயும் இருந்தால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு எதுவுமே இல்லை.
அதனால என்னோட அப்பா கிட்ட ஏதோ பெருசாக பில்ட் பண்ண சொன்னேன். அதனால என்னோட அப்பா வந்து ஒரு கிரிக்கெட் கோர்ட்டு, ஃபுட்பால் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட் இந்த மாதிரி நிறைய கோர்ட் பில்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டு, பார்ட்டி ஹால்ன்று பில்ட் பண்ணாங்க. அதுவும் இந்த மாதிரி நிறைய இது கம்யூனிட்டிக்காக முக்கியமாக என்னோட அப்பா வந்து பில்ட் பண்ணாங்க. ஏன்னா சிவகங்கையில் இந்த மாதிரி எந்த இடமும் இருக்காத மாதிரி. எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஹப் எனக்கு பிடிக்கும். ஏன்னா முன்னாடி வாட்டி நான் வந்து எப்போவுமே ஃபோனு என்ன டிவி பார்ப்பேன். அதனால என் அப்பா ஆக்டிவாக இருக்கணும்னு ஸ்போர்ட்ஸ் ஹப்பே பில்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், லைக் ஃபுட்பால், கிரிக்கெட், பேட்மிண்டன், டிஸ்பிளே ஏரியாவும் இருக்குது, இன்டோர் அண்ட் அவுட்டோர், which makes very fun.